ஜோதிடப்படி 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போக மோட்சஸ்தானத்தில் தான் ஒரு பிரிவு, ஒரு பயணம், ஒரு நீண்ட தூரம் நீங்கள் போகிறீங்க, ஒரு துளைந்து போகிறீங்க அப்படின்றது இந்த 6, 8, 12 உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த துரதிஷ்ட பாவகங்கள்னு சொல்கிறேன். அந்த அடிப்படையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் மென்மையான மனம், இலகிய குணம், கூடுமானவரை யாரு கூடயும் நமக்கு சண்டை வேணாம்யா, பிரிவு அப்படிங்கிறது. ஏன்னா சுக்கிரனாலே காதலுங்க. அது அது சிம்பிளே பாருங்கள், ஒரு ஆட்டின் மாதிரி, ஒரு ஆண் பெண் இணைவு மாதிரி காதலை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, காவியத்தை குறிக்கக்கூடிய ராசி, காலச்சக்கரன் தேவனுடைய 7வது ராசி. அதனால தான் அந்த இடத்துல களத்திர பாவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலச்சக்கரம் என்று சொல்லக்கூடிய மேஷத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்திற்கு ஆதிக்க கிரகமாக சுக்கிரன் வருவதால் கூடுமானவரை அன்பு, பாசம், இலகிய மனம், நேசம் இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடக்கூடாது, நம்ம கூடுமானவரை கொடுக்குற இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரிவு அப்படிங்கிறது அவர்கள் ராசியினுடைய அமைப்புக்கு, அந்த லக்னத்தை பொறுத்து, சுயஜாதத்தை பொறுத்து, நடக்கிற தசாபுத்திகளை பொறுத்து, இந்த ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோட ராகு கேதுகள் இணைந்த தசாபுத்தி காலங்களில் ராசி மேலே ராகு பகவானோ கேது பகவானோ உட்கார்ந்திருந்த அவர்களுடைய தசாபுத்தி காலங்களில் தான் பெரும்பான்மையான இழப்புகளும் பிரிவுகளும் ஏற்பட்டு ஒருத்தருக்கு கடுமையான மனத்துக்கம் ஏற்படுவதற்கு காரணமாக அமையுது.